நம்ம கேட்குற நிதியெல்லாம் குத்துட்டா தமிழ்நாடு வளர்ந்துருன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரே காண்டு. அதனால தான் கேட்கும் போதெல்லாம் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. யார் இவர்? தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தான். அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வெள்ள பாதிப்பில் நம்மளே தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டோம். இருந்தாலும் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறதுல கட்டடத்தில் சேதம் இல்லை நம்ம முக்கியமான விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுன்னு ஒன்று வேணும். ஏன்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பட்ஜெட் கேட்போம். அப்படி 37,000 கோடி கேட்டதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை தர மறுத்துட்டாங்களாம். ஏன்? நம்மளாம் நல்லது பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. கொடுத்தா தமிழ்நாடு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடணும் அவங்களுக்கெல்லாம் பொறாம. அதனால தான் பட்ஜெட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. 3 முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம். இந்த நாம் ஆட்சிக்கு வந்து 3 முறை வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு மக்களை காத்தோம். ஆனால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம் கேட்ட 37,000 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா? இல்லை, இதுவரைக்கும் கொடுக்கல. அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும், தமிழ்நாடு வளர்ந்து விடும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு. ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுக்கடுத்தது ஜனநாயகத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குரிமை. அதை என்னையுமே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். திமுக ஆட்சியில் அதை பாதுகாக்கிறதுக்கு எந்த எல்லையும் வேணாலும் போவோம். இப்போ பாஜக வந்துட்டு புதுசாக வாக்காளர் பட்டியலுடைய மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு மேட்டரை கொண்டு வந்துருக்கிறாங்க. அதனால பயந்துருவோமா? அதெல்லாம் பயட மாட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த மேடையிலிருந்து மீண்டும் உறுதியாக சொல்கிறேன், ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான். அதை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம். வாக்குரிமை பறிப்பு, வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை காப்போம்.